எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி அடுத்த 3 மாதத்துக்கு இந்த மகளிர் உரிமை தொகையை நிறுத்த சூழ்ச்சி செய்கிறதா தகவல் வருது. இது வச்சு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரவும் சிலர் முயற்சி செய்வதாக செய்திகள் வருது. 1,31,00,000 மகளிர் உழைப்பை அங்கீகரிக்கிற இந்த திட்டத்தை 3 மாதம் நிறுத்தி வச்சா நீங்கள் எவ்வளவு சிரமங்களுக்கு ஆளாவீங்கன்னு உங்கள் வீட்டில் ஒருத்தனா இருக்கக்கூடிய எனக்கு நல்லா தெரியும். கோடைக்கால சிறப்பு தொகையாக ஆண்டுதோறும் மகளிருக்கு 2,000 ரூபாய் வழங்கப்படும் என அமைச்சர் கீதா ஜீவன் அறிவித்துள்ளார். ஏற்கனவே தேர்தலில் வென்று மீண்டும் ஆட்சி அமைந்தால் மகளிர் உரிமை தொகை 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என திமுக அறிவித்துள்ள நிலையில் தற்போது வெளியான இந்த அறிவிப்பு மகளிருக்கு ஒரு ஜாக்பாட்டாக அமைந்துள்ளது. தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்ற பெயரில் பெண்களுக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையே பிப்ரவரி, மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களுக்கான 3,000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை மற்றும் கோடைக்கால சிறப்பு தொகுப்பு 2,000 என மொத்தம் 5,000 ரூபாய் பெண்களின் வங்கிக் கணக்கில் சில நாட்களுக்கு முன்பு வரவு வைக்கப்பட்டது. யாரும் எதிர்பார்க்காத விதமாக அக்கவுண்டில் 5,000 ரூபாய் வந்ததால் பெண்கள் இன்ப அதிர்ச்சிகள் மூழ்கினார்கள். தேர்தலை காரணம் காட்டி பாஜகவினர் நீதிமன்ற வாயிலாக மகளிர் உரிமை தொகையை தடுத்து நிறுத்த முயன்றதால் திமுக அரசு முந்திக்கொண்டு மகளிர் உரிமை தொகையை முன்கூட்டியே பெண்களுக்கு வழங்கியதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம் அளித்திருந்தார். ஆனால் தோல்வி பயம் காரணமாக திமுக அரசு பெண்களுக்காக முன்கூட்டியே பணம் வழங்கியிருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டினர். இந்த நிலையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தற்போது பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தொடரில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மகளிர் உரிமை தொகை குறித்தும் கோடைக்கால சிறப்பு நிதி குறித்தும் கேள்வி எழுப்பியிருந்தார். தேர்தல் நெருங்கும் நேரத்தில் கோடைக்கால சிறப்பு நிதி அறிவிக்கப்பட்டிருப்பது தோல்வி பயத்தை வெளிப்படுத்துவதாக விமர்சித்தார். இதற்கு அமைச்சர் கீதா ஜீவன் பதிலளித்து பேசினார். அவர் பேசுகையில், இனி ஒவ்வொரு ஆண்டும் கோடைக்கால நிதியாக 2,000 ரூபாய் மகளிர் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார். முன்னதாக எதிர்க்கட்சிகள் இந்த கோடைக்கால சிறப்பு தொகை குறித்து சரமாரியாக கேள்விகளை எழுப்பியிருந்தன. இந்த ஆண்டு மட்டும்தான் கோடைக்காலம் வருகிறதா? இதற்கு முன்பு கோடைக்காலம் வரவில்லையா? ஏன் இந்த ஆண்டு மட்டும் கொடுக்கிறார்கள்? தேர்தல் அறிவிப்பை முன்னிட்டுதான் கொடுக்கிறார்களா என பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். இப்படி இருக்கையில் இனி ஆண்டுதோறும் கோடைக்கால சிறப்பு தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருப்பது திமுகவில் ஸ்மார்ட் மூவாக அமைந்திருக்கிறது. தேர்தல் முடிந்து திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிட்டால் பெண்களுக்கு கோடை காலத்தில் 2,000 ரூபாய் எக்ஸ்ட்ராக கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது.